கிருஷ்ண ஜெயந்தி என்னுடைய திருமண வாழ்க்கையில் 2வது தடவை தவறுது. இந்த தடவை எங்கள் வீட்டில் துக்க நிகழ்வு, அதனால் தவறிருக்கு. முதல் தடவை நடந்த அனுபவத்தை இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர விரும்புகிறேங்க. நான் ஃபஸ்ட்டு தடவை தவறுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வெளியில் போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபும் எனக்கு ஃப்ரெண்டு. அப்படின்னும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆலப்புழாய் போயிருந்தோம். 3 பேரும் செட் ஆனதுனால 2வது தடவை ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டாங்க அந்த ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபோடைய அம்மா வீட்டுக்கு. நான் ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஊருக்கு போனால் அவங்களுக்கு பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் சிம்பிளாக என்ன பண்ணேன்னா, கிருஷ்ணருக்கு தேவையானது அவங்க வீட்டில் கிருஷ்ணர் படம் கூட கிடையாது, பெருமாள் படம் வச்சுருந்தாங்க. அந்த பெருமாளை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால், தயிர், வெண்ணெய், அது 3ம் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளை நான் காலையிலேயே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கேசரி கொஞ்சமாக கலரி கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறமா பழம் வச்சு சிம்பிளாக கிருஷ்ணர் காலை போட்டு கொண்டாடினேன். அப்போ அவங்க வீட்டில் ஒருத்தவங்க அவங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபாக இருந்தாங்க. அந்த தம்பிக்கு 2-3 வாட்டி நின்று குழந்தையே பிறக்கலன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த வாட்டி நீங்கள் கொண்டாடுங்க, அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் வருவாருன்னு சொல்லி தாங்க காலை வச்சேன். நான் வச்ச நேரமானான்னு தெரியல, அவங்களுக்கு நான் போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சுன்னு ஒரு தகவல் சொன்னாங்கங்க. அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்களுக்கு குழந்த இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டே வந்தேன், இந்த வருஷம் நம்ம கும்பிட்றோம், அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடணும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வாய் முகூர்த்தம் அவங்களுக்கு ஆம்பளை பையனே பிறந்து கிருஷ்ணர் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, கிருஷ்ண ஜெயந்தி யார் வேணாலும் கொண்டாடலாங்க, பழக்கம் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு 5 பொருள், பால், தயிர், வெண்ணெய், இந்த 3 இருந்தாலே போதும். நம்ம கையால் ஒரு சின்ன நெய்வேத்தியம் பண்ணி பழம் வச்சு, கிருஷ்ணர் படம் இல்லைன்னா கூட பெருமாள் படத்தை வச்சு கூட பூஜை பண்ணலாம். கிருஷ்ணர் படத்தை துளசி மாலை பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் கிருஷ்ணர் காலை நம்ம கோலமிட்டு, நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கோலமிட்டு கிருஷ்ணரை வாப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன், அடுத்த வருஷமே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்த்துக்கள்.